வணக்கம் டியர் வின்னர்ஸ். மெயின்ஸ் கிராமர் ப்ரிப்பரேஷன்ல டே 14ல இருக்கிறோம். இன்னைக்கு பேரா ஜம்பிள்ஸ் கனெக்டர்ஸ் பார்க்க போறோம். ஃபிக்ஸ்டு ப்ரிப்போசிஷன், ஃப்ரேசல் வெர்ப். ஓகேங்களா? ஸ்டார்டர்ஸ், கனெக்டர்ஸ் இந்த ரெண்டுத்துலயும் நீங்க வெல் நோனா இருந்தா மட்டும்தான் பேரா ஜம்பிள்ஸ்ல நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? அதனால கனெக்டர்ஸ் வந்து பேரா ஜம்பிள்ஸ்க்கு அடுத்தது உங்களுக்கு வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபிக்ஸ்டு ப்ரிப்போசிஷன், ஃப்ரேசல் வெர்ப் உங்களுக்கு எல்லாமே ப்ரீவியஸ் எக்ஸாம்ல கேட்டதுதான் கொடுத்துருக்கேன். பேரா ஜம்பிள்ஸ் அப்படி கொடுக்கல. ஃபிக்ஸ்டு ப்ரிப்போசிஷன், ஃப்ரேசல் வெர்ப். ஓகேங்களா? அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஓகேங்களா? ஸ்க்ரால் பண்ணிட்டே போயிட்டு இருக்காதீங்க. வணக்கம், வெல்கம் டு குரு கிராமர் மாஸ்டர். ஐ ஆம் திரவிதா. பேரா ஜம்பிள்ஸ் பார்த்துடலாம். பேரா ஜம்பிள்ஸ் ஏற்கனவே நீங்க ப்ரிலிம்ஸ்ல வந்து படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? பேரா ஜம்பிள்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஒரு 5 எக்ஸசைஸ் பார்த்துருவோம். பார்த்துட்டு உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு பிரயோஜனமா இருக்கு அப்படின்றத சொல்லுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துடலாம். The real challenge for these countries is to create jobs that are both productive and inclusive. ரியல் சேஞ்ச், ரியல் சேலஞ்ச் அப்படின்றது என்னது? ஃபார் திஸ் கண்ட்ரி. எந்த கண்ட்ரியை சொல்றாங்க தெரியாது. இஸ் டு கிரியேட் ஜாப் கிரியேட் பண்ணு, போத் ப்ரொடக்டிவ் அண்ட் இன்க்ளூசிவ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து as economics evolve, employment shift from agriculture to manufacturing then to service. அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ் வந்து எதுல இருந்து எவால்வ் ஆயிருக்கு? அக்ரிகல்ச்சர் தான். நம்ம பேசிக் எக்கனாமிக்ஸோட பேசிக்கே என்னதுதான்? அக்ரிகல்ச்சர். அதுல இருந்து மேனுஃபேக்சரிங் தென் டு சர்வீஸ். ஓகேங்களா? சரி. however, many developing nation are witnessing a direct shift from agriculture to service. நிறைய டெவலப்பிங் கண்ட்ரில அக்ரிகல்ச்சர்ல இருந்து சர்வீஸ் வந்துடும். எதை கொண்டு போக மாட்டாங்க? மிடில் உள்ள மேனுஃபேக்சரிங்க கொண்டு போக மாட்டாங்க. தி ஸ்ட்ரக்சரல் டிரான்ஸ்ஃபார்மேஷன், இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் இஸ் வைட்டல் ஃபார் சஸ்டைனபிள் growth அண்ட் பாவர்ட்டி ரிடக்ஷன். இந்த சஸ்டைனபிள் growth தான் நம்ம பாவர்ட்டியை வந்து குறைக்க வந்து உதவும். இந்த சஸ்டைனபிள் growth. ஓகேங்க? இந்த வைட்டல் சஸ்டைனபிள் growth. அப்ப இது ஃபுல்லா புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்ப இந்த சென்டென்ஸ் ஃபுல்லா புரியுது இல்லையா? அப்ப இதுல எது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா வரணும் அப்படின்னா எது வரும்? எதை பத்தி சொல்லுது? எக்கனாமிக்ஸை பத்தி சொல்லுது. அப்ப இதுல ஸ்டார்டர் என்ன இருக்கு? ஆஸ் இருக்கு. அப்போ பி தான் என்னது உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். as economics evolve, employment shift from agriculture to manufacturing then to service. அப்ப ஸ்டார்டர் வந்து பி. இதை வந்து என்னது? ஒரு ஜெனரல் ஸ்டேட்மெண்ட். இதை எக்கனாமிக்ஸை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணுது. எக்கனாமிக்ஸை பத்தி இந்த ஸ்டேட்மெண்ட் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுது. ஆல் ஓவர் இந்த ஃபுல் ஸ்டேட்மெண்ட் என்னதுதான் உங்களுக்கு? எக்கனாமிக்ஸ் பத்தி தான். அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடியது இந்த பி. புரியுதுங்களா? சரி. அப்போ ஃபர்ஸ்ட் தான் என்னது? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டி தான். டி வந்து எதை சொல்லுது நமக்கு? தி ஸ்ட்ரக்சரல் டிரான்ஸ்ஃபார்மேஷன். எந்த ஸ்ட்ரக்சரல்? அக்ரிகல்ச்சர், மேனுஃபேக்சரிங், சர்வீஸ். இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் வைட்டல் சஸ்டைனபிள் growth அண்ட் ரிடக்ஷன் பாவர்ட்டி. ஓகேங்களா? இந்த சஸ்டைனபிள் growth தான். அதாவது அக்ரிகல்ச்சர் வந்து மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ். மேனுஃபேக்சரிங் வர்றப்ப நமக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வர்றப்ப ஜாப் வந்து நிறைய கிரியேட் ஆகும். அப்படித்தானே? அப்ப பாவர்ட்டியை வந்து குறைக்க உதவும். திஸ் ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச், திஸ் structural transformation is vital for sustainable growth and poverty. அப்போ செகண்ட் வந்து எது? பிக்கு அப்புறம் டி வரணும். நெக்ஸ்ட் வந்து என்னது? சி. however, இது கனெக்டர். அதாவது இந்த ரெண்டுத்துக்குள்ள ஆப்போசிட். howeverன்றது கான்ட்ராஸ்டுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. howeverன்றது கான்ட்ராஸ்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய. இப்படி இருந்தாலும் இந்த சஸ்டைனபிள் growth இருந்தாலும் அப்படின்னு வருது இல்லையா? however, many developing nation are witnessing direct shift from agriculture to service bypassing the manufacturing stage. ஆனா நிறைய டெவலப்பிங் கண்ட்ரில என்ன பண்றாங்க? அக்ரிகல்ச்சர்ல இருந்து டைரக்டா சர்வீஸ் வந்துடுறாங்க. மேனுஃபேக்சரிங் ஸ்டேஜ அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? பைபாசிங்னா என்னது? அதை ஸ்கிப் பண்ணிடுறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்ப இந்த ரெண்டுத்துக்கும் கான்ட்ராஸ்டா என்னது? however வருது. howeverனா என்னது? கான்ட்ராஸ்ட். ஃபர்ஸ்ட் வந்து எக்கனாமிக்ஸ் வந்து எதுல இருந்து டெவலப் ஆகுது? அக்ரிகல்ச்சர், மேனுஃபேக்சரிங், சர்வீஸ். இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன்னா என்ன ஆகுது? பாவர்ட்டியை குறைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இப்படி இருந்தாலும் அப்படின்னு வருது இல்லையா? ஓகே தானே? அப்ப however. இதுல என்ன இருக்கு? கனெக்டர்ஸ். கனெக்டர் வந்து என்னது? however. இது கான்ட்ராஸ்ட் சொல்லுது. ஓகேங்களா? கான்ட்ராஸ்ட் கனெக்டர். ஸோ தான் ஆப்போசிட் ஆர் எக்ஸெப்ஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபோர்த் வந்து என்னது வரும்? ஏ. இதுல வந்து என்ன இல்லை? நோ கனெக்டர்ஸ். நோ கனெக்டர்ஸ்னா என்னது? ஆட்டோமேட்டிக்கா நம்ம கண்டினியூவா வந்துடும். கன்க்ளூட். ஓகேங்களா?
the real challenge for these countries, in the countries, developing countries இருக்கு இல்லையா, for these countries is to create job that are both productive and inclusive. புரியுதுங்களா? இப்போ no connector வந்து a concluding sentence with a result tone. அப்போ வந்து உங்களுக்கு வந்து flow என்னது b, அதோட வந்து b க்கு அப்புறம் என்ன வரணும் d. however வந்து contrast a வந்து conclusion. ஓகேங்களா? புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்துருவோமா? Next set பார்த்துருவோம். While technology has simplified human life, it has also created a new form of inequality. New form of inequality. Technology வந்து human life simplify பண்ணிட்டாலும் அது ஒரு new form of inequality create பண்ணிருக்கு. ஓகேங்களா? The digital divide now separate those with access to information from those without. அது digital divide வந்து என்னது? டிஜிட்டல் வந்து யார் வந்து யூஸ் பண்றாங்களுக்கு அவங்களுக்கு வந்து அக்சஸ் இன்ஃபர்மேஷன் நிறைய கிடைக்குது, இல்லாத அதை யூஸ் பண்ணாதவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. ஓகேங்களா? அக்சஸ் டு டெக்னாலஜி டிட்டர்மைன்ஸ். நம்ம டெக்னாலஜி வந்து யூஸ் பண்றோம் இல்லையா, அதுதான் டிட்டர்மைன் பண்ணுது என்ன, எதுக்கு? ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மாடர்ன் வேர்ல்டு. நமக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எது டிட்டர்மைன் பண்ணுது? டெக்னாலஜி டிட்டர்மைன் பண்ணுது. In today's interconnected era, technology derives education, employment and communication. ஓகேங்களா? சரி, இப்போ இதுல வந்து எது வந்து ஸ்டார்டர்? ஓகேங்களா? எந்த சென்டென்ஸ் வந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு? எதுதான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் அப்படின்னா டி தான். ஏன் அப்படின்னா, ஏன் அதை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டர்னு சொல்றோம்? பொதுவா ஒரு சென்டென்ஸ், ஒரு பேராகிராஃப் எப்படி தொடங்கும்? இன்றைய காலகட்டத்தில், ரீசென்ட்லி, இன்றைய காலகட்டத்தில், இப்பொழுது அப்படின்லாம் வரும் இல்லையா? அப்போ வந்து இதுதானே ஸ்டார்டர். இன் டுடேஸ் இன்டர்கனெக்டட் எரா, டெக்னாலஜி டிரைவ் எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் கம்யூனிகேஷன். ஓகேங்களா? அப்ப டி வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் வந்து சி. ஏன் அப்படின்னா அக்சஸ் டு டெக்னாலஜி டிட்டர்மைன்ஸ். இந்த டெக்னாலஜியை வந்து இன்டர்கனெக்டட் எரா வந்து எதை பொறுத்து இருக்கு? டெக்னாலஜி பத்தி தானே சொல்லியிருக்கு. அப்ப அக்சஸ் டு டெக்னாலஜி டிட்டர்மைன், டெக்னாலஜியை யூஸ் பண்றவங்க, அதுதான் டெக்னாலஜி தான் டிட்டர்மைன் பண்ணுது. அக்சஸ் டு ஆப்பர்ச்சுனிட்டி, அக்சஸ் டு டெக்னாலஜி டிட்டர்மைன்ஸ் அக்சஸ் டு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாடர்ன் வேர்ல்டு. ஓகேங்களா? அப்ப வந்து சி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து சி. அடுத்தது வந்து ஏ. ஏன் அப்படின்னா while technology has simplified human life, டெக்னாலஜி வந்து ஹியூமன் லைஃபை சிம்பிளிஃபை பண்ணி இருந்தாலும் it has also created a new form of inequality. இன்இக்வாலிட்டியை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. சிம்பிளிஃபை பண்ணியிருந்தாலும் இன்இக்வாலிட்டி கான்ட்ராஸ்டா இருக்குது. ஓகேங்களா? புரியுதுங்களா? The digital divide now separate those with access information. The digital divide இது வந்து கண்டினியூ பண்ணுது. ஓகேங்களா? The digital divide now separate, இப்பொழுது செப்பரேட் பண்ணியிருக்கு. now வந்து என்னது? ரிசல்ட். ஓகேங்களா? nowன்றது என்னது? shows the result of the examples. now. ஓகேங்களா? டிட்டர்மைன். நம்ம டிட்டர்மைன் வந்து என்னது? நமக்கு செகண்ட் சென்டென்ஸ் ஏன் சொல்லியிருக்கோம்? டிட்டர்மைன்னா கண்டினியூ த ஐடியா. புரியுதுங்களா? செப்பரேட் தோஸ் வித் அக்சஸ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தோஸ் வித்அவுட் இட். புரியுதுங்களா? ஓகே தானே? அப்போ வந்து சி வந்து என்னது? ஏ டி வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஸ்டார்டர். நெக்ஸ்ட் வந்து சி டிட்டர்மைன்ஸ் கண்டினியூ த ஐடியா, while வந்து கான்ட்ராஸ்ட், நவ் வந்து show the result. புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்துருவோமா? நெக்ஸ்ட் Set 3 பார்த்துடலாம். The country's economic slowdown has exposed deep-rooted weakness in governance. அதாவது கண்ட்ரிஸோட எக்கனாமிக் ஸ்லோ டவுன் ஆகும் இல்லையா, அப்பதான் நம்மளோட வீக்னஸ் வந்து வெளிச்சத்துக்கு வரும். ஓகேங்களா? The country's economic slowdown has exposed deep-rooted weakness. Deep-rooted weakness வந்து எது காட்டுது? நம்ம எக்கனாமிக் ஸ்லோ டவுன்னா காட்டு, வெளிச்சத்தை கொண்டு வரும். ஓகேங்களா? The political interference is the regulatory bodies has eroded their autonomy. Political interference அதாவது அரசியல் தலையீடு வந்து நம்மளோட தன்னிச்சையா, அந்த ரெகுலேட்டரி பாடிஸ் வந்து தன்னிச்சையா செயல்பட விடாது. as a result, decision making has become reactive. decision making வந்து அரசியல் என்ன சொல்லுதோ அதுதான் கேட்குமே தவிர ஸ்ட்ராட்டஜிக்கா இருக்காது. these flaws have long existed but remained hidden during the high growth year. high growth yearல தெரியாது, எப்ப ஸ்லோ growth ஆகுதோ அப்பதான் வீக்னஸ் வெளியில வரும். ஓகேங்களா? இது வந்து நீண்ட காலமா இருக்கும், ஆனா வந்து ஸ்லோ growthல தான் தெரியுமே தவிர ஹை growthல தெரியாது. இதுதான் இந்த கதை. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் இதுல வந்து நமக்கு வந்து எது கரெக்டான ஆர்டர் அப்படின்னு தெரியணும். எது கரெக்டான ஆர்டர்? ஏ தான் கரெக்ட்.
ஏன் ஏ கரெக்ட் அப்படின்னா இதுதான் என்ன பண்ணுது, இந்த டாபிக்க வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா, the country's economic slowdown has exposed deep rooted weakness in governance. இதுதான் என்ன பண்ணுது, இந்த எக்கனாமிக்க பத்தி சொல்லுது. கண்ட்ரியோட எக்கனாமிக் ஸ்லோ டவுன் அது எப்போ ஆகும், அந்த வீக்னஸ் வந்து வெளியில தெரிகிறப்போ, அந்த வீக்னஸ் வந்து எப்போ வந்து நமக்கு ஸ்லோ டவுன் ஆறப்பதான் அந்த வீக்னஸ் வந்து வெளியில தெரியும். கண்ட்ரிஸோட அந்த கவர்னன்ஸ் ஆட்சியோட வீக்னஸ் வந்து எப்போ வெளியில தெரியும், எக்கனாமிக் ஸ்லோ டவுன் ஆகும்போது. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் என்ன பண்ணுது, இந்த பேராகிராஃபை இன்ட்ரோடியூஸ் பண்ணுது. இதுல வந்து என்ன இல்லை, எந்த கனெக்டர்ஸும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா டி, இந்த ஃபிளாஸ். அது என்ன ஃபிளாஸ், அதோட தொடுத்து வருது, ரெஃபர் பேக் டு த வீக்னஸ். த ஃபிளாஸ்னா என்ன, the weakness. ஓகேங்களா, ரெஃபர் பேக் டு த வீக்னஸ். These flaws have long existed but remained hidden during the high growth year. இந்த flaws வந்து ஹை growth இயர்ல வந்து என்ன ஆயிருது, ஹிடன் ஆயிருது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னா இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா வரும் இல்லையா, அந்த பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் இன் ரெகுலேட்டரி பாடிஸ் ஹேஸ் எரோடட் their autonomy. வந்து என்ன பண்ணுது, திருப்ப வந்து ஆட் பண்ணுது. அந்த ஃபிளாஸுக்கு வந்து காரணங்கள் என்ன அப்படின்னு ஆட் பண்ணுது. பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் இன் ரெகுலேட்டரி பாடிஸ் ஹேஸ் எரோட் தேர் ஆட்டோனமி. ஓகேங்களா, கடைசியில ரிசல்ட், ஆஸ் ஏ ரிசல்ட். இதுக்கெல்லாம் என்ன ரிசல்ட் அப்படின்னா, ஆஸ் ஏ ரிசல்ட் டிசிஷன் மேக்கிங் ஹேஸ் பிகம் ரியாக்டிவ் ரேதர் தென் ஸ்ட்ராட்டஜிக். அப்போ வந்து இது வந்து மூணுத்தோட விளைவு என்னது, கடைசியா தான் ஆஸ் ஏ ரிசல்ட் வந்தாவே அது என்னதுதான், கடைசி சென்டென்ஸ் தான். புரியுதுங்களா, ஓகே தானே, சரி ஓகே தானே, இது எக்ஸ்பிளனேஷன் போதும் தானே. சரி, நெக்ஸ்ட் பார்த்துருவோமா. நெக்ஸ்ட் பேராகிராஃப் பார்த்துடலாம். Unlike traditional warfare, cyber attacks are often invisible until significant damage is done. அதாவது சைபர் வார்ஃபேர், அதாவது சைபர் செக்யூரிட்டி, இப்ப எல்லாமே அதை பத்தி தான் அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்படிதானே, நமக்கு வந்து தெரியல அப்படின்னாலும் நமக்கு வந்து நிறைய ஒரு பாதிப்பை வந்து உருவாக்கிட்டு இருக்கு. ஆனா அது ட்ரெடிஷ்னல் வார்ஃபேர் மாதிரி இல்லை. ஓகேங்களா, வார் மாதிரி கிடையாது. கவர்மெண்ட் அக்ராஸ் த வேர்ல்டு ஆர் இன்வெஸ்டிங் ஹெவிலி இன் சைபர் செக்யூரிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். சைபர் செக்யூரிட்டிக்காக கவர்மெண்ட்ஸ் வந்து நிறைய வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா, அந்த க்ரோயிங் டிபெண்டன்ஸ் ஆன் டிஜிட்டல் நெட்வொர்க் ஹேஸ் இன்க்ரீஸ் த த்ரெட் ஆஃப் சைபர் வார்ஃபேர். த க்ரோயிங் டிபெண்டன்ஸ், நம்ம வந்து இப்போ எல்லாமே என்னதுதான், டிஜிட்டல் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறோம். அதுதான் என்ன ஆகுது, இந்த growing dependence on the digital market has increased the threat of cyber warfare. ஓகேவா, எல்லாமே டிஜிட்டல் தான். ஓகேவா, நம்மளை பத்தி கேட்டானா எல்லாமே நெட்ல வந்துருமா, வராதா. Yet most countries remain vulnerable to attack on critical system. இருந்தாலும் எல்லா கண்ட்ரீஸ் என்ன ஆயிருக்கு, கிரிட்டிக்கல் சிஸ்டம் vulnerable to attack the critical system. ஓகே தானே, சரி. நெக்ஸ்ட் இதுல வந்து எது ஸ்டார்டர், எது வந்து இந்த பேராகிராஃப் ஃபர்ஸ்ட் என்ன, எந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல வரணும். இதுல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எது அப்படின்னா இது வந்து யாரை பத்தி சொல்லுது, டிஜிட்டல் வார்ஃபேர் பத்தி சொல்லுது. அப்படிதானே, அப்போ இது ஸ்டார்டர் எதா இருக்கணும், இந்த growing dependence on the digital network has increased the threat of. இதுதான் இந்த பேராகிராஃபை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்குது. ஓகேங்களா, இதுல வந்து எந்த கனெக்டர்ஸ் எதுவும் கிடையாது, சைபர் வார்ஃபேர் பத்தி இதை சொல்லுது. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்படி இருந்தாலும் இது வந்து எப்படி இல்லை, இந்த சைபர் வார்ஃபேர் எது மாதிரி இல்லை, ட்ரெடிஷ்னல் வார்ஃபேர் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லுதான். அப்ப நெக்ஸ்ட் வந்து எதா வரும், ஏ வரும். அன்லைக் ட்ரெடிஷ்னல் வார்ஃபேர், ட்ரெடிஷ்னல் வார்ஃபேர் மாதிரி இல்லாம சைபர் அட்டாக் ஆர் ஆஃபன் இன்விசிபிள் அண்டில் சிக்னிஃபிகண்ட் டேமேஜ் இஸ் டன். அது ட்ரெடிஷ்னல் மாதிரி இல்லாம இருந்தாலும் சிக்னிஃபிகண்ட் டேமேஜை கொடுக்குது, இல்லாம இருந்தாலும். அப்ப நெக்ஸ்ட் வந்து இந்த சைபர் வார்ஃபேர் பத்தி கான்ட்ராஸ்டா உள்ள ஐடியாவை சொல்லுது. புரியுதுங்களா, நெக்ஸ்ட் என்ன வரும் நமக்கு, பி. எது அப்படின்னா இந்த கவர்மெண்ட் அக்ராஸ். இந்த மாதிரி இருந்தாலும் நம்ம வந்து இது பண்றோம் இல்லையா, கவர்மெண்ட்லாம் இதாதான் இருக்கு, இன்வெஸ்ட் பண்ணுது, இதுக்கெல்லாம் ஹெவியா செக்யூரிட்டி எல்லாம் இது பண்றாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் இம்ப்ரூவ் பண்றாங்க. இப்படி இருந்தாலும் நெக்ஸ்ட் வந்து என்னது, கவர்மெண்ட் across the world are investing heavily in cyber security infrastructure. எதா கண்டினியூ பண்ணுது, ஏ வந்து பி வந்து கண்டினியூ பண்ணி கொடுக்குது. Yet most countries remain vulnerable to attack on critical system. இப்படி இது கான்ட்ராஸ்ட் கனெக்டர். எட் அப்படின்னா இப்படி எல்லாம் இருந்தாலும், இப்படி சைபர் எல்லாம் பயமா இருந்தாலும், சைபர் செக்யூரிட்டி நம்ம த்ரெட் பண்ணாலும் நமக்கு வந்து என்னது, கவர்மெண்ட் வந்து அதுக்கெல்லாம் வனரபிளா தான் இருக்குது அப்படின்னு. ஓகே, அந்த ஃப்ளோ கரெக்ட் தானே. இப்போ ஃப்ளோ என்ன வரும் நமக்கு, ஃபர்ஸ்ட் வந்து என்னது உங்களுக்கு, சி வரும், அடுத்தது ஏ, பி, டி. ஓகேங்களா, சரிதானே.
நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்ல கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாளைக்கு வந்து இன்னும் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கலாம். புரியுதுங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. climate changes is no longer distant threat but present crisis affecting millions. climate changes the threat வந்து ரொம்ப காலம் இல்ல, கூடிய விரைவில் நம்ம வந்து இப்பவும் சந்திச்சுட்டு தான் இருக்கிறோம். இப்பவுமே நிறைய பேர் அஃபெக்ட் ஆயிட்டு தான் இருக்கிறாங்க. scientists warn that without urgent action global temperature may cross irreversible limits. scientists வந்தெல்லாம் எல்லாமே எச்சரிக்கை கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இது அர்ஜென்ட் ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா குளோபல் டெம்பரேச்சர் வந்து irreversible, அதாவது திருப்ப மீள முடியாதபடி போயிரும் அப்படின்னு. ரைசிங் சி லெவல், ஹீட் வேவ்ஸ் அண்ட் எராட்டிக் ரெயின்ஃபால் ஆர் ஆல்ரெடி விசிபிள் இண்டிகேட்டர். இப்போ வந்து தெரியுது சி லெவல், ஹீட் வேவ்ஸ், ரெயின்ஃபால் இது எல்லாமே இண்டிகேட்டரா இருக்குது. இன்டர்நேஷனல் சமிட் ஆஃபன் இந்தியன் ப்ராமிஸ் ரதர் தென் கான்கிரீட் ஆக்ஷன். இன்டர்நேஷனல் எல்லா மாநாடு எல்லாம் போடுறாங்க, போட்டுட்டு ப்ராமிஸ் பண்றாங்க, எல்லாம் பேசி எடுத்துட்டு வந்துடுறாங்கன்னா ஒரு ஆக்ஷனுமே இல்லை. இந்த பேராகிராஃபோட தீம் இதுதான். ஓகேங்களா? சரி, இதோட ஸ்டார்டர் என்ன? ஃபர்ஸ்ட் எது வரும் அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச் இஸ் நோ லாங்கர் டிஸ்டன்ஸ் த்ரெட். ஏன் அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச் பத்தி தானே சொல்லுது. இப்போ கிளைமேட் சேஞ்சை பத்தி இன்ட்ரோடக்ஷன் யார் தான் கொடுக்குறான்? ஏ. ஓகேங்களா? கிளைமேட் சேஞ்ச் இஸ் நோ லாங்கர் டிஸ்டன்ஸ் த்ரெட் பட் எ பிரசன்ட் கிரைசிஸ் அஃபெக்ட் மில்லியன்ஸ். சரி, இதோட அடுத்தது வந்து என்ன வரும்? அடுத்த சென்டென்ஸ் என்ன வருது நமக்கு? ரைசிங் சி லெவல், ஹீட் வேவ்ஸ். இந்த கிளைமேட்டிக் சேஞ்சோட ஆக்ஷன்ஸ் தான், ரியாக்ஷன்ஸ் தான் இது. rising sea level, heat waves and erratic rainfall are already visible indicator. A யோட reactions. ஓகேங்களா? ஓகே, அதோட கண்டினியூட்டி தான் என்னது? இந்த C. அடுத்தது என்ன வரும் அப்படின்னா B. ஏன் அப்படின்னா வித்தவுட் அர்ஜென்ட் ஆக்ஷன். இந்த எப்படி இருக்குது, நம்ம ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா வித்தவுட் அர்ஜென்ட் ஆக்ஷன். ஓகேங்களா? சயின்டிஸ்ட் வாண்ட் தட் வித்தவுட் அர்ஜென்ட் ஆக்ஷன். இந்த மாதிரி இருக்குது, ஆக்ஷன் எடுக்கலைன்னா நம்ம எப்படி எல்லாம் ஆகும், அதோட ரியாக்ஷன்ஸ் சொல்லுது. குளோபல் டெம்பரேச்சர் மே கிராஸ் irreversible லிமிட்ஸ். ஓகேங்களா? அடுத்தது என்னது? கன்க்ளூஷன் என்னது? ரெக்கரிங் ரிசல்ட் என்னது? டி. இன்டர்நேஷனல் சமிட்ஸ் ஆஃபன் எண்ட் இன் ப்ராமிஸ் ரதர் தென் த கான்கிரீட் ஆக்ஷன். இவ்வளவுதாங்க. பேராசம்பிள்ஸ் வந்து நம்ம இப்படிதான் என்ன பண்ணணும், அப்ரோச் பண்ணணும். உங்களுக்கு வந்து இப்ப அப்ரோச் பண்றதுதான் சொல்லி கொடுத்துருக்குது. ஓகேங்களா? நீங்க இன்னும் வேணும், இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு இன்னும் அட்வான்ஸ்டா வேணும் அப்படின்னு சொல்லுங்க, கண்டிப்பா கொடுக்கலாம். ஓகேங்களா? நீங்க வந்து பாக்குறது எல்லாமே குறைஞ்சிருது, எனக்கு கொஞ்சம் டிமோட்டிவேஷனா தான் இருக்குது. சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்றேன். கண்டிப்பா நெக்ஸ்ட் இதுல இருந்து நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிடும்ல, அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் கோர்ஸ் போட்டு கண்டிப்பா என்ன பண்றோம், கிராமரை தரவாக்க போறோம். ஓகேங்களா? ஓகே. என்ன ஸ்டார்டர்ஸ், கனெக்டர்ஸ் சம்பந்தம் இல்லாம இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? பேராஜம்பிள்ஸ் அப்படின்னாவே நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? ஸ்டார்டர்ஸ், கனெக்டர்ஸ் பார்த்தோம் இல்லையா? இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் பேராஜம்பிள்ஸை ஈஸியா நம்ம வந்து ஸ்கோர் பண்ண முடியும். பேராஜம்பிள்ஸ்ல ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ ஸ்டார்டர்ஸ், கனெக்டர்ஸ் வந்து இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு கனெக்டர்ஸ் மட்டும் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? The words are a phrase used at the beginning of a sentence or paragraph. அதாவது ஸ்டார்டர்ஸ்னா என்ன? ஒரு வேர்ட் அல்லது ஃப்ரேஸ், அது பிகினிங்ல யூஸ் பண்ணக்கூடியதா இருக்கும். ஹெல்ப் இன்ட்ரோடியூஸ் a நியூ ஐடியா அண்ட் கனெக்ட் இட் வாட் ஃபாலோஸ். அது நியூ ஐடியா, அதுக்கப்புறம் அதை தொடுத்து என்ன வரும் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் யாரு? இந்த ஸ்டார்டர்ஸ். ஆக்டர்ஸ் a bridge between the idea for smooth flow. ஓகேங்களா? கனெக்டர்ஸ் என்ன அப்படின்னா the words or phrase used within sentence link idea, sentence or a paragraph. sentence, paragraph எல்லாத்தையும் லிங்க் பண்ணக்கூடியது. maintain coherence and flow in writing. maintain coherence, அது வந்து ஒத்து எல்லாமே நம்ம ரைட்டிங் ஃப்ளோவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியது எது? இந்த கனெக்டர்ஸ். ஷோ ரிலேஷன்ஷிப் லைக் அடிஷன், கான்ட்ராஸ்ட், காஸ் எஃபெக்ட், சீக்வன்ஸ், சிமிலாரிட்டி. இது எல்லாமே யார் தான் சொல்லுவா? இந்த கனெக்டர்ஸ் தான். புரியுதுங்களா? ஓகே தானே? சரி. நெக்ஸ்ட், when connectors are used, எப்பெல்லாம் நம்ம கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆடிங் இன்ஃபர்மேஷனை ஆட் பண்றதுக்கு கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். கனெக்ட் எக்ஸ்ட்ரா டீடைல் ஆர் எக்ஸாம்பிள்ஸ். எக்ஸ்ட்ரா டீடைல், எக்ஸாம்பிள்ஸ் கனெக்டரை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் என்னது? இன் அடிஷன், மோர் ஓவர், ஃபர்தர் மோர். இது எல்லாமே என்னதுதான்? எக்ஸ்ட்ரா டீடைலை வந்து ஆட் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள், the policy aim to reduce emission. in addition it support a eco-friendly project. in addition எக்ஸ்ட்ரா நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடியது. ஷோயிங் சீக்வன்ஸ் அப்படின்னா என்ன? ஷோ ஆர்டர் ஆஃப் ஐடியா, ஈவென்ட்ஸ். நம்ம சீக்வன்ஸ் ஆர்டரா போடுறதுக்கு. ஓகேங்களா? ஆர்டரா போயிட்டு இருக்கிறதுக்கு. சப்சிக்வெண்ட்லி, அல்டிமேட்லி, ஃபைனலி, இது எல்லாமே எதுக்கு தான்? இந்த சீக்வன்ஸ்.
ஓகேங்களா, சீக்வன்ஸுக்காக யூஸ் பண்ணக்கூடியது தான் என்னது subsequently, ultimately, finally. Subsequently it expanded to the global market. ஓகேங்களா, அடுத்து highlighting cause or effect. ஓகேங்களா, show reason or result. Highlighting cause or effect shows reason or result. Example, as a result, therefore, consequently, இதெல்லாம் வருது இல்லையா, as a result emission decreased. இந்த இதனால emission வந்து டிக்ரீஸ் ஆயிட்டு அப்படின்னு சொல்லக்கூடியது. இதெல்லாமே என்னதுதான் நமக்கு கனெக்டர்ஸ். புரியுதுங்களா, அப்ப ஆஸ் ஏ ரிசல்ட் இதெல்லாம் என்னது நமக்கு எஃபெக்ட், நம்ம அந்த காஸ் ஆர் எஃபெக்ட சொல்லக்கூடியது ஆஸ் ஏ ரிசல்ட் அப்படின்னு வரக்கூடியது. புரியுதுங்களா, தேர்ஃபோர் கான்சிக்வென்ட்லி இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது. புரியுதுங்களா, எண்டுக்கு வரும் இது ஆஸ் ஏ ரிசல்ட் அப்படின்றது. எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ். நெக்ஸ்ட் கம்பேரிங் அண்ட் கான்ட்ராஸ்டிங். கம்பேர் பண்ணக்கூடியது கான்ட்ராஸ்ட். ஷோ சிமிலாரிட்டி ஆர் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஐடியாஸ். கம்பேரிங் கான்ட்ராஸ்டிங். கம்பேரிங்னா சிமிலாரிட்டி, கான்ட்ராஸ்டிங் அப்படின்னா டிஃபரன்ஸ். எக்ஸாம்பிள், while whereas on the other hand in contrast. இந்த மாதிரி கனெக்டர்ஸ் வரும். எக்ஸாம்பிள், some agree whereas other disagree. ஒரு சிலர் அக்ரி பண்றாங்க, இன்னொரு சிலர் டிஸ்அக்ரி பண்றாங்க. ஓகேங்களா, கான்ட்ராஸ்டிங் என்னது, ஆப்போசிட்டா சொல்றது. ஆர் கன்சீடிங். ஓகேங்களா, யூஸ் ஃபார் அப்போசிங் வியூ பாயிண்ட். used for opposing viewpoints. Example, nevertheless, however, yet. இதெல்லாம் வந்து என்னது, கான்ட்ராஸ்டிங். ஓகேங்களா, எக்ஸாம்பிள், the plan was good, nevertheless it failed. பிளான் வந்து குட், ஆனா வந்து இது வந்து என்ன ஆயிட்டு fail. புரியுதுங்களா, ஓகே தானே, இதெல்லாம் கனெக்டர்ஸுக்கு. புரியுதுங்களா, ஓகே. நெக்ஸ்ட் காமன் கனெக்டர்ஸ் எதெல்லாம், நாட் ஸ்டார்டர்ஸ், கனெக்டர்ஸ். மோரோவர். மோரோவர்னா என்ன, ஆட்ஸ், இன்ஃபோன்னு அர்த்தம். ஹவவர் அப்படின்னா என்னது, கான்ட்ராஸ்ட் யூஸ் பண்ணக்கூடிய. தேர்ஃபோர் அப்படின்னா காஸ் ரிசல்ட். கான்சிக்வென்ட்லி அப்படின்னா ரிசல்ட். நன்த்லெஸ் ஆர் நெவர்த்லெஸ் அப்படின்னா கன்செஷன். சிமிலர்லி அப்படின்னா சிமிலாரிட்டிக்கு. இன்ஃபேக்ட், as the matter of the fact அப்படின்னா as evidence. ஓகேங்களா, இன்ஃபேக்ட் as the matter of factனா as evidence. in conclusionனா end of the summary. ஓகேங்களா, on the contrary, on the whole அப்படின்னா opposite or generalization. on the contrary, on the whole, ஃபுல்லா. ஓகேங்களா, ஃபுல்லா இப்படி இருந்தாலும், கான்ட்ரரி அப்படின்னா இப்படி இருந்தாலும் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்றது. ஆப்போசிட் ஆர் ஜெனரலைசேஷன். இன் திஸ் ரிகார்ட், இன் வியூ ஆஃப், டு பி ஸ்பெசிபிக், அட் த சேம் டைம், இதெல்லாம் என்னது, எக்ஸ்பிளனேட்டரிக்கு வரும். கான்டெக்சுவல் எக்ஸ்பிளனேட்டரிக்கு வரும். புரியுதுங்களா, ஓகே தானே, சரி. உங்களுக்கு இன்னும் நம்ம நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா சொல்லுங்க. நெக்ஸ்ட் பார்க்கறது டைப்ஸ் ஆஃப் கனெக்டர்ஸ். என்னென்ன டைப் உண்டு, கான்ட்ராஸ்ட், அடிஷனல், சிமிலாரிட்டி, ரிசல்ட் அண்ட் ரீசன், கண்டிஷன் பேஸ்ட். இப்போ கான்ட்ராஸ்டா ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னா என்னென்ன கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஹவவர் யூஸ் பண்ணுவோம். ஆன் தி அதர் ஹேண்ட், இன் கான்ட்ராஸ்ட், எட், நெவர்த்லெஸ், while, கான்வர்ஸ்லி, ஆன் தி கான்ட்ரரி. இதெல்லாம் கான்ட்ராஸ்ட் ஐடியாக்கு யூஸ் பண்ணக்கூடிய கனெக்டர்ஸ். ஓகேங்களா, the weather was good, however we stayed home. அடிஷனல் அப்படின்னா இது மோரோவர் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை கொடுக்கறது. ஃபர்தர் மோர், இன் அடிஷன், பிசைட். ஓகேங்களா, சிமிலாரிட்டினா என்னது, சேம். சிமிலாரிட்டி, லைக்வைஸ், இந்த சேம், இதெல்லாம் ஒரே மாதிரியா இருக்கு அப்படின்ற கனெக்டர்ஸ். ஓகேங்களா, ரிசல்ட் அண்ட் ரீசன். தேர்ஃபோர், ஆஸ் எ ரிசல்ட், கான்சிக்வென்ட்லி, ஹென்ஸ். இதெல்லாம் வந்து என்னது, கடைசியில நமக்கு ரிசல்ட், ஓவரால் ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது. கண்டிஷன் பேஸ்டு, இஃப், அன்லெஸ், ப்ரொவைடட் தட், இன் கேஸ். இதெல்லாம் கண்டிஷன் உங்களுக்கு தெரியும், இப்படி இருந்தா இப்படி நடக்கும் அப்படின்றது. ஓகேங்களா, இப்ப கனெக்டர்ஸ். அடுத்து ஸ்டார்டர்ஸ் பார்க்கலாம். பேராஜம்பிள்ஸ்னா என்னபடி, இப்படி உங்களுக்கு ஒரு ஐடியா தான் சொல்லி கொடுக்க முடியும். ஓகேங்களா, ஆனா எரர் ஸ்பாட்டிங் எல்லாமே எக்ஸாம்ல கேட்டதுதான். இனி வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ல உள்ள பேராஜம்பிள்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, கண்டிப்பா நான் எடுத்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட், பிக்ஸ்டு ப்ரிப்போசிஷன், ப்ரொவைட் வித். இதெல்லாம் பழைய எக்ஸாம்ல கேட்டதான், ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ல கேட்டதான். ப்ரொவைட் வித், சப்ளை சம்மன் வித்னு அர்த்தம். ப்ரொவைட், தே ப்ரொவைட் ஆஸ் வித் ஃபுட். ஓகேங்களா, வித் ஃபுட், ப்ரொவைட் வித்னு வரும். ரிசல்ட் இன், காஸ் சம்திங். கேர்லெஸ்னஸ், ரிசல்ட் இன் ஃபெயிலியர். நெக்ஸ்ட் வந்து சக்சீடுன்னு வந்தா இன்னுதான், அச்சீவ். சி சக்சீடட் இன் சால்விங் த ப்ராப்ளம். நெக்ஸ்ட் வந்து சிம்பத்தைஸ் வித், சிம்பத்தைஸ் வித், ஃபீல் சாரி ஃபார், வி சிம்பத்தைஸ் வித் த விக்டிம். நெக்ஸ்ட், திங்க் ஆஃப், திங்க் அபவுட், யோசிச்சுட்டு இருக்கிறது. திங்க் ஆஃப், திங்க் அபவுட். கன்சிடர், ஐ ஆம் திங்கிங் அபவுட் மூவிங் அப்ராட். பிளேம் ஃபார், அதற்காகன்னு அர்த்தம். ஹோல்ட் ரெஸ்பான்சிபிள், டோன்ட் பிளேம் மீ ஃபார் தட் மிஸ்டேக், அந்த குற்றத்துக்காக என்னைய பிளேம் பண்ணாத அப்படின்னு அர்த்தம். apologize for, say sorry, he apologized for his rude behavior. Next வந்து capable of, able to, she is capable of great achievement. Next வந்து engage in,
take part. He is engaged in research work. Engaged in, capable of, apologize for, blame for. ஓகேங்களா, இது அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. complaint about, complaint of. They complained about the noise. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் வந்து phrasal verb. cut down அப்படின்னா என்ன? ரெடியூஸ் பண்ணு அப்படின்னு அர்த்தம். cut downனா ரெடியூஸ் பண்ணு. we must cut down sugar intake. sugar intake எடுக்கிறத குறைக்கணும்னு அர்த்தம். do away with, அதுல இருந்து வெளியில வாங்க, அழிச்சிருங்கன்னு அர்த்தம். abolish. slavery was done away with the long ago. fall back on அப்படின்னா திருப்பி வர்றது, நம்பிக்கை வந்து மீண்டு வர்றதுன்னு அர்த்தம். when broke, he fell back on his saving. ஓகேங்களா? நெக்ஸ்ட் get along அப்படின்னா என்னது? have a good relations அர்த்தம். get along. she get along well with everyone. நல்ல எல்லாத்துடையும் நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கான்னு அர்த்தம். get over அப்படின்னா ரெக்கவர் ஆகுது. he got over his illness. அவர் இல்னஸ்ல இருந்து சீக்கிரமாவே மீண்டு வந்துட்டான்னு அர்த்தம். give in அப்படின்னா என்னது? சரண்டர். the enemy finally gave in. give in ஓட past gave in. ஓகேங்களா? enemy வந்து கடைசியில சரண்டர் ஆயிட்டாருன்னு அர்த்தம். go through அப்படின்னா என்னது? go through அனுபவிக்கிறது, எக்ஸ்பீரியன்ஸ். he went through the many hardship. நிறைய இதுல இருந்து அவருக்கு ஹார்ட்ஷிப்னா என்னது? கஷ்டத்துல இருந்து நிறைய அனுபவிச்சிருக்காருன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் hold back, control or restrain அர்த்தம். she couldn't hold back her tears. hold backனா கண்ட்ரோல் பண்றது, couldn't hold backனா கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு அர்த்தம். make outனா என்ன? understand. make outனா understand. I can't make out what he said. வந்து என்ன சொன்னான்னு எனக்கு புரியலன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதோட அண்டர்ஸ்டாண்டோட ஆப்போசிட். can't make out. can make outனா புரிஞ்சதுன்னு அர்த்தம். can't make outனா புரியலன்னு அர்த்தம். run intoன்னா என்னது? meet unexpectedlyன்னு அர்த்தம். he ran into his deer at the mall. அதாவது திடீர்னு வந்துட்டாங்க, நம்ம நினைச்சிருக்கவே மாட்டோம், அவங்க திடீர்னு மீட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? set offனா என்னது? start a journey. set off அப்படின்னா start a journey. we set off early in the morning. புரியுதுங்களா? take after அப்படின்னா resemble. she takes after her mother. ஒத்துருக்காங்க, அம்மா மாதிரியே இருக்கா அப்படின்னு சொன்னா. turn downனா reject. he turned down the job offer. job offer வேண்டாம், நிராகரிச்சிட்டாங்கன்னு சொல்லும். work outனா என்னது? find a solution exercise. everything will work out fine. எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்கு, கரெக்டா இருக்கு, ஒர்க் அவுட் ஆயிட்டு அப்படின்னு சொல்றோம்ல, சாதாரணமா சொல்லக்கூடியதுதான். ஓகேங்களா? இது வரைக்கும் உள்ளது புரிஞ்சிருக்குன்னா சொல்லுங்க. வேற ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வேணும், இன்னும் எங்களுக்கு நல்லா வேணும் அப்படின்னு உங்களோட கமெண்ட்ஸாக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கேன். கமெண்ட்ஸ் கொடுங்க. லாஸ்ட் வரைக்கும் பாக்குறது ஒரு 6 to 10% தான். நீங்களாவது உங்க கமெண்ட்ஸை கொடுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.